Taste the Daily. அண்மைச் செய்தி. சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் பேருந்து முனையத்தில் நின்று கொண்டிருந்த 16 வயதுடைய சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் சிறுமியை கடத்திச் சென்ற கும்பல் யார் என இதுவரை விடியாதிமுக அரசின் ஏவல் துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. அருண், அதாவது சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நேற்றைக்கு 16 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்திருக்கிறார். ஆட்டோவில் ஏற்றி சென்ற ஒரு நபர், அவரோடு ஆட்டோவில் ஏறிய மேலும் 2 பேர், 3 பேரை அந்த பெண்ணை ஆட்டோவில் கடத்தி இருக்கிறார்கள். ஆட்டோவில் கடத்திய போதே அவர்கள் அந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திங்கட்கிழமை சேலத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இரவு 11 மணி அளவில் 16 வயது மதிக்கத்தக்க, அதாவது வட மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர், குறிப்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் வந்து இறங்கி இருக்கிறார். வந்து இறங்கிய அவர் அங்கிருந்து புறப்படுவதற்காக காத்திருந்த போது ஆட்டோ ஒன்று காலியாக வர அந்த ஆட்டோவில் அவர் ஏறி இருக்கிறார். சிறிது நேரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மேலும் 2 பேர் தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து 3 பேருமாக அந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்திருக்கிறார்கள். 16 வயது அந்த சிறுமி கூச்சலிட்டிருக்கிறார். இவர்கள் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்பேடு வரை அந்த பெண்ணை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாதா கோயில் தெரு என்கிற பகுதியில் இவரை இறக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு ஆட்டோ செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேருந்து மூலமாக செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக இருக்கிறது. அதே நேரத்திலே அங்கு வந்து செல்லக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் பேருந்து நிலையம் எதற்காக என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஏற்கனவே அந்த பகுதியில் வரக்கூடிய நபர்களிடம் செல்போன் பறிப்பு, அதேபோல் மணிபர்ஸ் பறிப்பு என்ற பல்வேறு குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக, நாள் ஒன்றுக்கு 15 to 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வருவதாக கூறப்படுகிறது. அதே போன்று இந்த காவல் நிலையமும் அந்த பேருந்து நிலையத்திற்குள்ளே இருக்கிறது. அதே போன்று ரோந்து பணியிலும் போலீசார் ஈடுபடுகிறார்கள். 24 மணி நேரம் ஓட்டுநர் நடத்துனர்கள் இருக்கிறார்கள். பொதுமக்களும் பயணிகளும் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்தில் கூட ஒரு இளம் பெண்ணுக்கு, ஒரு சிறுமிக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அளிக்கப்படுகிறது என்றால் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து நிற்கிறது. குறிப்பாக இந்த இளம் பெண் ஆட்டோ இவர்கள் கடத்தி வருகிற போது கூச்சலிட்டிருக்கிறார். அவரது உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதாக அவர் கதறியதாக கூறப்படுகிறது. 24 மணி நேரமும் அந்த பகுதியில் இருந்து அவர் சென்ற இடம் வரை, குறிப்பாக அவர்கள் அந்த கிளாம்பாக்கத்திலிருந்து பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பைபாஸ் சாலை வழியாக அழைத்து வந்திருந்தாலும் கூட மதுரவாயல் கோயம்பேடு வரை அனைத்து பகுதிகளிலுமே சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது. அப்படி இல்லை என்றாலும் தாம்பரம் புறமாக அழைத்து வந்தாலும் அங்கும் சிசிடிவி காட்சிகள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறது. அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் வெளியிடலாம், அல்லது அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து யார் இந்த கடத்தல் சம்பவத்தில், யார் இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவித்து, குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தரலாம். ஆனால் இந்த பாலியல் புகார்களை ஏன் இந்த அரசாங்கம் மெத்தனம் காட்டுகிறது? புகார் அளித்த பிறகு கூட சிறப்பு படை என்று ஒன்று அமைக்கப்படுகிறது. அந்த சிறப்பு படை என்பது இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் கதறுகிறார், ஒரு புகாராக தெரிவிக்கிறார், தனது தோழிக்கு இந்த தகவலை அளிக்கிறார். அப்படி என்றால் அந்த செல்போனில் யார் பேசியிருக்கிறார்கள்? இந்த செல்போன் மூலமாக எங்கு அந்த பெண்ணுடைய டவர் காண்பிக்கப்பட்டிருக்கிறது? அவர்களோடு இருந்தவர்களுடைய டவர், அந்த இடத்துல யார் யாருடைய டவர் இருந்திருக்கிறது? இப்படி அனைத்தையும் ஆய்வு செய்து உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்தால் நாட்டில் மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஆனால் தற்போது ஆளுகிற திமுக அரசு, காவல்துறை செவிடன் காதில் ஊதப்பட்ட சங்காகவே இந்த விஷயத்தில் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இன்னும் கூட அந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் தவிர யாரையும் கைது செய்யப்படவில்லை. திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் மூலம் அந்த கட்சி எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக இதுவரை தெரியவில்லை.
அதனைத் தொடர்ந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையிலே காரில் சென்ற பெண்களை இழுத்து துரத்தி அவர்களை மிகப்பெரிய அளவிலே அச்சுறுத்துக்குள்ளாக்கினார்கள். அதில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல கட்டுக்கதைகள் எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு மறைக்கக்கூடிய செயலிலே காவல்துறை திமுக அரசினுடைய ஏவல் துறையாக கைப்பாவையாக மாறி செயல்பட்டது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையிலே தனது 14 வயது சிறுமி காணவில்லை என்று மாணவி காணவில்லை என்று புகார் அளிக்கிறார். 14ஆம் தேதி நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த பெண் சீரழிந்திருக்க மாட்டார். குறிப்பாக அந்த புகாரை பெற்றுக்கொண்டு அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் வேலியே பயிரை மேய்ந்தது போல ஒரு போக்குவரத்து காவலராக இருக்கக்கூடிய ராமன் என்பவர் தனது போலீஸ் வாகனத்திலே ஏற்றி வைத்து அந்த பெண்ணிற்கு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கிறார். அதன் பிறகு போலீஸ் பூத்திலே வைத்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார். பாலியல் வன்புணர்வுக்கு அவர் இரையாகிறார். ஒரு மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, காவல்துறையினரே இந்த அட்டகாசத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அவலம். தற்பொழுது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இது போன்ற ஒரு அவலம். அதே போன்று சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையமே இது போன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் அதிகமாகி வருவதாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வருகிறது. அந்த பகுதியிலே ஏராளமான கஞ்சா அதே போன்று போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையம் 24 மணி நேரமும் பரபரப்பாக இருந்த பகுதி தற்போது அந்த பகுதியிலே ஒரு பார் போன்று செயல்படுவதாகவும் அங்கே வழக்குக்காக திருநகைகள் மட்டும் ஆன்ஸ் போன்ற குட்கா பொருட்கள் வைத்திருப்பதாக பேருக்காக கைது செய்யப்படுவதாகவும், ஆனால் உள்ளே நடக்கக்கூடிய சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் கைது செய்யப்படுவதில்லை என்றும், அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையோ அல்லது தொடர்ந்து கண்காணிப்பிலோ காவல்துறையினர் ஈடுபடுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தற்போது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போதுதான் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு பரபரப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு இளம் பெண்ணுக்கு, ஒரு 16 வயது சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லாமல் தனது பயணத்தை அவர் இடையிலேயே முடித்துக் கொண்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். 3 பேர் அந்த சிறுமியை அந்த மிருகத்தனமாக அவர்கள் விரட்டி இருக்கிறார்கள், துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை பாயப்போகிறது என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து முழுமையாக தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் கூட ஒரு முழுமையான பாதுகாப்பும் அதே போன்று முழுமையான சேவையும் இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு மறுபுறம் வைக்கப்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து குறைந்தபட்ச சேவையாவது இயக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை பயணிகள் மத்தியிலே இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ஆளுகிற அரசு அவர்களோடு கூட்டாக சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை என்று போற்றப்பட்ட தற்போது எதற்குமே லாய்க்கு இல்லை என்கிற சூழ்நிலைக்கு உருவாகி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து யார் சுதந்திரமாக இந்த சம்பவம் எல்லாம் விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து பாலியல் சிறையிலே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுமிகள், மாணவிகள், பல்கலைக்கழக மாணவிகள், மோதாட்டிகள் என இந்த தொடர் சம்பவங்கள் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.